அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அரண்மனை பனங்கரை தமிழ் நற்பணி மன்றத்தின் 13வது ஆண்டு விழாவை முன்னிட்டு முதல் நாளான இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் பிரபல யூடியூப் சேனல் வெகுளங்கள் குரூப் மார்ஷல் மேக், செல்வன், அஜித், சுபாஷ், கண்ணன் ஆகியோர்கள் மேடைக்கு வந்துள்ளார்கள். அவர்களுக்கு என் சார்பாகவும் தமிழ் நற்பணி மன்ற சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். भारत माता की जय. ஹலோ ஹலோ. அப்ப என்னன்னா இங்க வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. மெயினா நம்ம குடும்ப தலைவி இல்லாத நம்மளால ஸ்கிட் பண்ண வைக்காது. குடும்ப தலைவிக்கு வந்து திடீர்னு ஒரு வர முடியாத ஒரு காரணம், கேரளாவில் எங்கேயோ இருக்கான், அதனால வர முடியல. யாரும் ஒன்று நினைக்காதுங்க. அது வந்து இப்போ ஒரு 3-4 பாலை வச்சு நான் என்னத்தையோ செய்ய போறேன். இது பண்டு செஞ்சது இப்ப ரீல்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் செய்யுது. அது கொண்டு கண்டிப்பா இன்னைக்கு தாளவெல்லாம் பூவி அடிச்சப்பா அது செய்ய போட்டேன்.
வணக்கம் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குதுங்களா? எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கும்போதே தெரியுது உங்களை சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு. ஞாயிறாச்ச நேரம் போலன்னு வீடியோ போட தொடங்கினோம். அது இன்னைக்கு எங்களை இந்த அளவுக்கு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தரக்கூடிய லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இல்லைன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது இந்த நம்ம தமிழ் நற்பணி மன்றத்தை சார்ந்த ஒரு இந்த அண்மையில் வந்தார். ஒரு 7-8 பேர்கிட்ட வந்தாங்க மார்சலை வீட்டுக்கு வந்துட்டு, இப்படி நாங்கள் ஒரு ஆண்டு விழா வச்சிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வெக்கலக்கல் டீம் சார்பாட்டு 4 பேர் வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் சரி ஜஸ்ட் ஒன்று போயிட்டு மக்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலாம் தான் இருந்தோம். திடீர்னு கூட்டத்தில் யார் ஒரு குண்டை தூக்கி போட்டார். வாரது மட்டும் கிடையாது, எங்கள் வீடியோ பாக்கிய சின்ன சின்ன குட்டி பசங்கள், பள்ளிக்கூடம் படிக்கிய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் எல்லாம் நிறைய உங்கள் வீடியோ பார்ப்பாவ எல்லாருக்கும் முன்னாலேயும் ஏதாவது மைக்க பிடிச்சி பேசணும் அப்படின்ட்டு அப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ விஷயம் என்னன்னா, பல மேடைகள்ல எல்லாம் யாரையும் பேசின அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. இருந்தாலும் மேடை யாரை பேசியதுக்கு ஒரு நாளும் பயந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது சுபாஷுக்கு வர முடியல. இன்னைக்கு கேரளத்தில் ஒரு யாத்திரை போயிட்டாங்க, அதனாலதான் நாங்கள் 3 பேர் வந்துருக்கோம். என்னன்னா சான்ஸ் கிடைச்சி ஏதாவது இருந்தா பேசல, என்ன பேசியது. அடுத்த செல்வம் இருக்காரு, அவர் ஏதாவது பேசுவாரு. அப்ப என்ன அவையதான் சொல்லிச்சுன்னு ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதாவது கொடுங்கன்னு. மோட்டிவேஷன் ஸ்பீச் குடிக்க வேண்டிய அளவுக்கு நான் பெரிய சாதனை ஒன்றும் படக்கல மக்களை, அதுக்கு இல்லை, நம்மளால முடியாது, நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் செஞ்சுட்டுள்ள சாதனை எல்லாம் ஒண்ணுதான். ஆரம்பத்துல வீடியோ போட தொடங்கும் போது என்னை பார்த்துட்டு என்னத்தை வீடியோ போடிய மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு, தயவு செஞ்சு போடாத அப்படின்னு கேவலமா பேசுற எல்லாருமே இப்ப நம்மளை பார்த்துட்டு மக்களை ஒரு வாய்ப்பு தாரு எங்களுக்கு அப்படின்னு கேட்க வச்சதுதான் நான் செஞ்சுட்டுள்ள சாதனைகள், வேற எதுவும் கிடையாது. ஆரம்பத்துல வீடியோ போடாதுன்னு சொல்லிச்சணும், இப்ப பார்க்கும்போது என் வீடியோவே காணல அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் அது ஒண்ணுதான் நான் செஞ்சுட்டுள்ள சாதனை. ஆரம்பத்துல வீடியோ போடும்போது எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ தொடர்ந்து போட்டுட்டு ஒவ்வொரு வீடியோவா ஒரு நாள் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேன்னா நேற்று போட்டதை இன்னைக்கு டெலீட் பண்ணுவேன். ஏன்னா என்ன பாக்கியதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படி இருந்துட்டு இருந்து. அப்போ தொடர்ந்து ஒரு நாள் ஒரு 4-5 வீடியோ டெலீட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு இருக்கும்போது ஓரமாக வந்து நம்ம முகத்தை நம்ம முதல்ல ரசிக்க தொடங்கினா மட்டும்தான் இந்த உலகம் நம்ம முகத்தை ரசிக்க துவங்கும் அப்படின்னு ஒரு மாதிரி உருட்டாதான் இருக்கும், கொஞ்சம் தாங்கிக்கோங்க. அப்ப என்னன்னா அன்னையிலிருந்து தொடர்ந்து வீடியோ போட தொடங்கினே. ஒரு கட்டத்தை எட்டும் போது என்னன்னா, எனக்கு கூட ராஜேஷன் ஒருத்தர் எனக்கு கூட கிளாஸ்மேட்டு, அவனை கூட சேர்ந்த வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களை என்னன்னா ஒரு கேப் காமரின் ஒரு மீடியால இருந்து அவார்டு தெரியுதுன்னு கூப்பிட்டு இருந்தாவ. அங்க வச்சுதான் நான் மார்சலை பார்த்தேன். அங்க ஒரு 10-50-100 பேர்கிட்ட வந்திருந்தாவ. அந்த கூட்டத்திலையும் மார்சல் தான் என்கிட்ட முதல்ல வந்து மக வீடியோ நல்லா இருக்கு தொடர்ந்து போடு அப்படின்லாம் சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் சுபாஷும் கிறிஸ்குட்டின்னு ஒருத்தையும் உங்க நீங்க எல்லாரும் பார்த்துருப்பியோ, அவை 3 இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வீடியோ போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு தொடங்கினது இன்னைக்கு சுபாஷ் மார்சல் அப்படின்னு 3 பேர் பண்ணிட்டு இருந்தோம். பின்ன நம்ம கண்ட்ராக்கு செல்வண்ண வந்ததுக்கு பிறகு இப்ப வெகலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. அப்போ நிறைய தாய்மார்கள் எல்லாம் இருக்கணும். தயவு செஞ்சு பிள்ளைகளை படிங்கன்னு சொல்லி டார்ச்சர் ஒன்றும் பண்ணாதீங்க, சரியா? என்னன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், கன்னியாகுமரி ஸ்லாங்கில் வீடியோ போட தொடங்கினது முதல் நாளா தொடங்கினது நம்ம சுபாஷ் கண்ணன் தான் முதல் ஆளாட்டு. அவனுக்கு பிறகு 2-3 பேர் வீடியோ போட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல வந்தாவ. அப்படி ஸ்டார்டிங்ல நம்ம மக்களே நம்ம ஸ்லாங்கில் வீடியோ பார்க்கும்போது அவ எல்லாருக்கும் என்னத்தை வாழைய போல எல்லாம் சொல்லி வீடியோ போடியாருவான், பேரோட தீக்கைக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம. ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம ஸ்லாங்கில தான் பையன் மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஸ்லாங்கையே நம்மளே கொச்சைப்படுத்தும் போல அவைய பேசிட்டு இருந்தாவ. இப்ப இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் போயாச்சுனாலே நம்ம பையன் ஒரு வீடியோ போட்டிருக்குன்னா தான் முதல்ல தேடி பாக்கியாவ. அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நம்ம நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கியாவ. உங்க பிள்ளைங்களும் வருங்காலத்துல வீடியோ போட்டு கிரியேட்டர்ஸ் ஆகலாம். அதனால அவங்கள சும்மா படின்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. அவங்களுக்கான நேரம் வரும்போது அவங்கள காலம் செதுக்கிய தீரும். வேற என்ன பேசுறதுக்கு சொல்லுவானா மரியா அவரு பேக்கில பைக்காரு. சரி, அப்போ அவருக்கு நிறைய டைம். அவரு களத்தரத்துக்குள்ள கல்யாணம் பறக்கிறது முடிச்சிடாதீங்க.
அவன் என்னன்னா அவன் பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவை விட அனுபவ அறிவு தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கதை சொல்லாமா? கதை வேற ஒன்றும் கிடையாது. சரி, நீங்களே எதிர்பார்க்குது நம்ம சொல்லுங்க. அப்ப என்னன்னா மைக் பிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அதை ஏதாவது உளறிடுவேன், தயவு செஞ்சு தாங்கிக்கும். அவரு என்ன வச்சுன்னா, ஒரு ட்ரெயின்ல ஒரு நல்ல படிச்ச மாமியை அவரும் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி ரெண்டு பேரும் தான் அந்த ட்ரெயின்ல இருக்கியாவ. அப்படி போய் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இவர் என்னன்னா ஒரு விண்டோ பக்கத்துல இருக்காரு, அவர் இன்னொரு விண்டோ பக்கத்துல இருக்காரு. அப்ப படிச்சவருக்கு என்னன்னா, நாம எல்லாம் தெரிஞ்சவியா அப்படின்னு உள்ள ஒரு கௌரவம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஹெட் வெயிட், அதோட பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி நக்கல் அடிச்சது போல பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருந்தாரு. அப்ப என்னன்னா, இவரை ஏதாவது இவர்கிட்ட நம்ம பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான பெரியவரை பார்த்துட்டு படிச்ச இவரை சொல்லியாரு, நம்ம ரெண்டு பேரும் தான் தனியா போயிட்டு இருக்கோம், ஏதாவது பேசிக்கிட்டே போலாமே அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, சரி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு போது, அப்போ பேச்சு வெறும் பேச்சா இருக்கக்கூடாது, ஏதாவது கேள்வி கேட்போம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கேள்வியும் வெறும் கேள்வியா இருக்கக்கூடாது, ஒரு போட்டியாட்டு கேட்கணும் அப்படின்னு. அவன் என்ன படிச்ச அந்த நல்ல மேதை அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கேள்வி கேட்டு அது எனக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பேன். அதே இது நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு தெரியலன்னா நீங்க 5 ரூபா தந்தா போதும், ஏன்னா நான் எல்லாம் தெரிஞ்சுவேன். அதனால அந்த ஒரு கௌரவத்தை காட்டினாரு. அவன் அந்த பெரியவர் அப்படி பார்த்துட்டு சொன்னாரு, சரி ஓகே கேளுங்க அப்படி. அப்ப இவர் சொன்னா, இல்ல கேள்வியை நீங்க கேளுங்க அப்படி. இவர் உடனே அப்படி பார்த்துட்டு, வேணாம் 3 கண்ணு 4 காது 5 மூக்கு 6 வாய் 7 கை 8 கால் உடைய மிருகம் எது அப்படின்னு கேட்டார். படிச்சது தலையெல்லாம் சுரிஞ்சிட்டு, இது ஒரு கம்பராமாயணத்தில் வருமோ இல்ல சீதாபுரம். அப்போ தொடர்ந்து எங்களை வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த பனங்கரைங்கிற இடத்துல தமிழ் நற்பணி மன்றம் 13 ஆண்டுகளாக நடந்துட்டு வருது. நிறைய இடத்துல மன்றங்கள் நடக்கு. நான் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் விசேஷம் என்னன்னா, எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் இருக்காங்க, எந்த பாகுபாடுமே இல்லை. சரியா? ஒண்ணு. அப்புறம் இவங்க ஏதோ நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. எங்க ஊர்லயும் பண்ணியிருக்கோம். சாரி கொடுப்போம், ஏழை எளியவங்களுக்கு சாரி கொடுப்போம், அப்புறம் தையல் மிஷின் கொடுப்போம். ஆடு கொடுக்குறாங்க, அது நான் இங்க தான் பார்த்தேன். ஆடுன்னா தொழில் தானே, ஒரு தொழிலை முன்னேற்றோடையது. ஆனா உங்களுக்கு உறுப்பினர் எல்லாருக்கும் நன்றி. சரியா? அதை கொடுக்கறதுக்கு அந்த உங்களை யோசிக்கிற அந்த தன்மை வந்து பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஆளுக்கு அது வாழ்வாதாரம். அதை நீங்க கொடுக்குறீங்களா, அது ஒண்ணு. அப்புறம் நான் நினைச்சு இவ்வளவு பெருசா நினைக்கல, வார வழியில பட்டாசு எல்லாம் தகர்த்து எங்களை வரவேற்றே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்து ரொம்ப சந்தோஷம். சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியது, நான் எப்படி இந்த வெகுளங்கள் டீம்ல வந்தேன்னா, என்ன உங்களுக்கு இதெல்லாம் தாண்டே சொல்லி கிடைக்கிற வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஏண்டா நம்ம தம்பி இவன் கொட்டு என்ன சொன்னானா, தம்பி இல்ல கொட்டு கொத்தை என்ன சொன்னான்னா, படிப்பை விட அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் என்ன செய்யும்னா, வயசு வந்த பிறகு நான் 40 வயசுல போய் 10ஆம் கிளாஸ் தோத்ததை எழுத முடியுமா? அந்தந்த வயசுல படிக்கணும். நான் இன்னைக்கு இப்படி நிக்க, எனக்குள்ள மனசுல ஒரு சின்ன கஷ்டம் இருக்குன்னா, படிப்பை இழந்துட்டேன், 10 ஃபெயில். என்ன செய்யுது? நான் இனி போய் இருந்து எழுத முடியுமா? சொல்லுங்க. உங்க கூட வந்தா நீ என்ன செய்வ? கன்றாக போற எடுத்துட்டு தானே சொல்லுவா. அதனால அனுபவம் அந்த வயசு வரும்போது பாத்துக்கலாம். நீங்க இப்ப படிங்க. சரிதானே? அடுத்து எங்க ஊர்ல ஒரு திருமணம். எனக்கு வீட்டுக்கு 2 வீடு தாண்டி ஒரு ரதீஷுங்கிற பையனுக்கு கல்யாணம். 2 வீடு தாண்டி இந்த பக்கம் மார்சலுக்கு வீடு. சின்னதிலே பார்த்தது. இவனுக்கு வீடியோ அப்பப்ப பார்ப்போம். இவன் ஏதாவது கொத்த வேலையை வச்சு போடுவான், தள்ளி விட்டுட்டு போயிருவேன். ஏன்னா முற்றத்து முல்லை ஒரு இடத்துலயும் மனம் இருக்காது இல்லையா, என் வீட்டு பக்கம் உள்ள பையன் இல்லையா இப்படின்னு நினைச்சிட்டு, அந்த கல்யாணத்துல வந்து வேன் ஓட்டுற வண்டியில ஏறணும்னா வேன் ஓட்டின டிரைவர் வந்து இவன் போட்டோ எடுத்தான். நான் என்னடா இந்த பையன் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா, இவன் போட்டோ அடிக்க சொல்லிட்டு உள்ள போயாச்சு. கல்யாண வீட்டுல வச்ச ஒரு சின்ன பையன் வந்து செல்ஃபி எடுக்கிறேன். என்னடே நீ செய்துட்ட அப்படி, உன்னிட்ட போட்டோ ஆனா செலிபிரிட்டினா போட்டோ எடுப்பேன். அதுக்கு நீ என்ன செய்த? நான் கொத்த வேலையை பற்றி வீடியோ எல்லாம் போட்டான்னா நான் உங்க 2 பார்த்துருக்கேன். அடுத்து அதை பற்றி கேட்டேன். சரி எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒன்னும் வர மாட்டேன், நீங்க பெரிய கன்றாங்க. அவன் பெரிய கன்றாங்கன்னு நினைச்சேன். நான் 4 சட்டியை 2 சக்க குத்தனையை விட்டுட்டாங்க, வேலை செய்துட்டு இருக்கேன். நானும் வேலையாக போவேன். இவன் நினைச்சான் பெரிய அப்பாட்டக்கார கன்றாங்க. எப்படியோ சவுதிக்காரனை ஏமாத்தி எடுத்து ஒரு சின்னதா ஒரு வீடு எல்லாம் வச்சுட்டேன். உடனே இவன் நினைச்சான் பயங்கர அப்பாட்டக்கார கன்றாங்க. நான் முடியாது, சரி விட்டாச்சு.
கொட்டு ஒரு நாள் அந்த பக்கமா எங்க வீட்டு பக்கமா போறான். வீட்டுக்கு முன்னாடி அந்த தீ கொடுத்த வீடியோ எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வீடு வேலை நடக்கு. வீட்டுக்கு முன்னாடி இவனுங்க 2 பேரும் தான் பண்றானுங்க. அப்பவும் கேட்டேன், போவை நீர் ஒன்னும் வர மாட்டீரு யாரு மார்சல். அடுத்தது ஒரு நாள் பண்ணும்போது கேட்டான், தைரியம் இருந்தா வர போய் பக்கெட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் பண்ணியாச்சு. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மார்சல். அந்த வாய்ப்பா அப்பா 1.5 மணி நேரம் ஆச்சு ஒரு டைலாக் முடிக்கும் போது அங்க கேமராவை பார்ப்பேன். எல்லாமே எளிதல்ல இல்லையா நம்ம வாய்ப்பு. வாழ்க்கைங்கிறது ஒரு படிக்கட்டு மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டு படிக்க ஒரு ரேம்பு போட்டுருவாங்க, சரிதானா? நம்ம படிக்கட்டுல மெதுவா எடுத்து வச்சு ஒவ்வொரு படியை நிரப்பி போனாதான் நம்ம வாழ்க்கை சமமா இருக்கும். ஈஸியா ஏறி போயிடலாம்னு நினைச்சோம்னா அந்த ரேம்பில போயிட்டு திருப்பி வந்து கீழே கிடப்ப. கீழே கிடந்தா கூட ஏறிடலாம், மூக்கு உடைஞ்சு கிடப்ப, சரிதானா? அதனால ஒவ்வொரு வாழ்க்கைய படியும் இப்போ உங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வாழ்க்கைய படி கல்வி, சரியா? அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் முடிஞ்சு வீடியோ எடுக்க போகும்போது பொட்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போனோன்னு துணி மாத்திட்டு இருக்கு. நான் போயிட்டு சொல்லாம போயிட்டு 2.5 மணி நேரம் கழிச்சு வரேன். அவங்க முகம் எப்படி இருக்கும் கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க சேலை மாத்த எவ்வளவு நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்ச நேரம் காக்க வச்சா கொண்டுருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துட்டு எங்க போயிட்டு வந்தியா நான் இப்படி வீடியோ எடுக்க கொள்ளாமா எப்படியோ இருந்து சரி ஒரு வீடியோ போச்சு, மறு வீடியோ கண்ட்ராக் வீடியோ. அப்ப எனக்கு சவுந்தலால தெரியாது. இவங்க 2 பேரும் என்ன கொண்டு வச்சு செய்துட்டானுல ஓரளவு ஓகே பண்ணிட்டு 2வது வீடியோக்கு சகுந்தலான்னு ஒரு கேரக்டர் வர அம்மா ஓகே எனக்கு தெரியாது இதை வச்சு அப்படி இப்படி பண்ணணும்னு சொன்னானுங்க. அந்த ஒரு கண்ட்ராக் வீடியோல காரி துப்புனா தலாத்து தெரிச்சிரும்னு ஒரு டைலாக் இருக்கு. அதுல இருந்து எல்லாரும் என்ன கண்ட்ராக்ட்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சகுந்தலால அடுத்த வீடியோக்கு மனைவியாகவும் போட்டுட்டாங்க. ஏன் சொல்றேன்னா நமக்குள்ள ஒரு திறமை இருக்கும். இப்ப 10 பேர் கூடி இருந்தாங்க மாசத்துல நிறைய இடத்துல சொல்லிடுறேன். இந்த அண்ணன் சொல்லும் போது நிறைய பேர் சிரிப்பாங்க, நிறைய கதை இருக்கும். நிறைய இடத்துல என்ன கூட்டுக்காரனோட சொல்லியிருக்கானோ நீ வாயினாலே கெட்டு நாசமா போறேன்னு. அடுத்ததாக மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் மேடையில் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Run. Sound.